ஹாய் ஹலோடா பெரிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா, வேணா கொஞ்சம் என்னன்னு தெரியல, தொண்டையெல்லாம் கரகரங்குது, அதனால தான். டேய், நான் பார்த்தேன் நிறைய பேர் இப்போ மேஜிக் வேர்ல்டு கேட்குறீங்க. எனக்கு புரியல, உண்மையிலே மேஜிக் வேர்ல்டு பிடிச்சிருக்கா? நான் போடும் போதெல்லாம் அதுக்கு சரியாவே ரெஸ்பான்ஸ் பண்ணலையா? அதனால யாருக்குமே பிடிக்கல போல. நான் மேஜிக் வேர்ல்டு போட்டேனாவே ஒன்னே ஹெல்ப் பேபி கேட்பாங்க. ஹெல்ப் பேபிக்குமே அவ்வளவா ரெஸ்பான்ஸ் வந்ததில்ல. இப்பதான் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதே மாதிரிதான் மத்த இதுக்குமே அப்படிதான் இருந்துச்சு. நம்ம சேனல்ல ரொம்பலாம் ஓடாது, மினிமம் ஏதோ பெட்டரா ஓடும், நான் ஒத்துக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் அவ்வளோ பெரிய சேனல் எல்லாம் கிடையாது. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது, அது அவங்களோட விருப்பம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா என்ன, ஒரு விஷயத்த கேட்டா அதை நாங்க அப்லோட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க அதை இது பண்றோம். அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. ஆனா நான் போடுற எபிசோட்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஆனா என்ன, கொஞ்சம் லேட் ஆகும். மேஜிக் வேர்ல்டு கேட்குறீங்க, நான் போட மாட்டேன்னு சொல்லலை, பட் ஆனால் போடுறேன். ஆனால் எனக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். ரெஸ்பான்ஸ் வராத வீடியோஸ் நான் எதுவும் அப்லோட் பண்ண மாட்டேன். வேணா எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு தெரியுமா? அந்த ஒர்க்லேயே நான் இதை அப்லோட் பண்ணுறேன்னா, இதெல்லாம் விட எனக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால தான் பண்ணுறேன். அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, எனக்கு அது ரொம்ப முக்கியமாக நான் பார்ப்பேன்டா. ஏன்னா என்னோட ஸ்டோரிக்கான கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். எனக்கு லைக்கோ சப்ஸ்கிரைபோ இது நான் ஒரு பெருசாவே கணக்கிட மாட்டேன். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். வேணா சிலர் வருவாங்க, சிலர் போவாங்க. அது எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை பத்தி நான் பெருசா கண்டுக்கிற மாட்டேன். நான் மேஜிக் வேர்ல்டு கண்டினியூ பண்றேன். ஆனா கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா? நான் முன்னாடியே கேட்டுடுறேன். வேணா ரெஸ்பான்ஸ் பண்ணலாட்டினா அதுக்கப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ண மாட்டேன்டா. சரி, ஓகே, நம்ம ரொம்ப வளவலன்னு பேசிட்டோம். பேசின வரைக்கும் போதும். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா தயங்க தான் கட்டுறாங்க. தயங்க அப்படியே தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு செம்ம பெயினா இருக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே உட்காந்துருக்கான். அம்மா, என்ன வலி வலிக்குது. நல்லா குறி பார்த்து தான் அடிச்சிருக்கான். பண்ணிக்கு நல்லா குறி வைக்க தெரியுது. என்ன அடி, அம்மா வேற லெவல் அடிச்சிட்டானே. பிளட் நிக்காம புல புலன்னு போய்கிட்டே இருந்துச்சு. எப்படா நான் பெட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சுத்தி பார்த்துக்கு இருக்கான். பார்த்தா ஜிமினா நல்லா குழந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கு. ஜிமினாவை பார்த்துட்டு அவன் அப்படியே சிரிக்கிறான். ஆனா அவனுக்கு தலைதான் ரொம்ப பயங்கரமா வலிக்குது. அவன் அப்படியே பெட்ல இருந்துதான் எந்திரிக்கிறான். ஜிமினா கிட்டக்க போறான். ஜிமினா இன்னும் ஒரு பேபி மாதிரியே அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. பார்த்துட்டு அவனோட சின்ன தான் அப்படியே கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு அப்படியே சொல்றான், சாரி பேபி, நைட்டு உன்ட்ட நான் எதுவுமே சொல்ல கூட இல்லைல்ல. நீ அதே மயக்கத்துலதான் இருக்கிற போல. சரி, நீ இப்படியே தூங்கிக்கிட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வரான். வந்து எங்க நிப்பான்? நம்ம ஜேகே ரூமுக்கு முன்னாடிதான் நிக்கிறான். பார்த்தா கீழே ஃபுல்லாமே பிளட்டா இருக்குது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்ம பிளட் தான் அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு அப்படியே இந்த பிளட்டை தான் தொட்டு போக்குறான். அது எல்லாமே காஞ்சு போயிருக்கு. பாக்குறான். சும்மா சொல்லக்கூடாதுடா, என் பிளட் எல்லாமே அப்படியே காஞ்சிருச்சு தெரியுமா? ஆனா நீ இன்னும் டோரை ஓபன் பண்ணவே இல்லைல்ல. சரி, ஓகே, நீ ஓபன் பண்ணலன்னா என்ன, நானே டோரை நாக் பண்ணிட்டு உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை தான் நாக் பண்ணிக்கிருக்கான். நம்ம பன்னி போய் தூங்கிருக்கலாம் மாட்டான். அவனுக்கு அப்படியே நைட்டு நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு அப்படியே பயத்திலே உட்காந்துருக்கான். அவன் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பயத்திலேயே நர்வஸ்லயே உட்காந்துருக்கான். திரும்பி பாக்குறான். அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவை தான் எழுப்ப ட்ரை பண்றான். மம்மி மம்மி, அப்பா எந்திரிங்கப்பா, என்னப்பா இவ்வளவு நேரம் தூங்குறீங்க? தயா வந்துட்டான் போல, அவன் தான் டோரை நாக் பண்றான். அம்மா எந்திரிமா, எனக்கு பயமா இருக்கு, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஸ்டார்ட் பண்றான். இவன் அழுகிறது வெளியே நம்ம டயாங்க்கு கேக்குது. அவன் அப்படியே பாக்குறான். ஹே பேபி பாய், அழுகுறியா? செல்ல குட்டிலாம் அழாதடி சொல்லும், நீ வந்து டோரை ஓபன் பண்ணி பார்ப்போம். தயாங், நான் தான் சொன்னேன்ல தயாங், நீ எதுக்கு தயாங் வந்த? எனக்கு ஒண்ணு பார்த்தாலே பயமா இருக்குது. ஹே, இங்க பாருடா, என்னை பார்த்து நீ ஏன் சொல்லும் இப்படி எல்லாம் பயப்படுற? இங்க பாரு, நீ ஏன் வந்து டோரை ஓபன் பண்ணுவியா? நம்ம உட்காந்து பேசதாண்டா போறோம். வேணா இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க அப்பா அம்மா முழிச்சிருவாங்க. அதனால சொல்லக்குட்டி, நீ ஏன் வந்து ஓபன் பண்ண பார்ப்போம். இல்ல, நான் ஓபன் பண்ண மாட்டேன். நீ போ, ஜிமினா கிட்ட போ, நான் போகணும், என் வீட்டுக்கு போகணும். இங்க பாரு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கான். குக்கி அழுகுறது தயங்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தயங்க தான் அப்படி டோரை தட்டுறான். இங்க பாரு குக்கி, எனக்கு உங்ககிட்ட இருந்து வேற எதுவுமே வேணாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசுறதுக்கு டைம் கொடுறான். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். உங்ககிட்ட நான் சாரியும் கேட்டுக்கிறேன்.
நீ ஒன்னு என்கிட்ட எதுவும் கேட்க வேணாம். எனக்கு ஒன்னு பார்க்கவே பிடிக்கல. நீ ரொம்ப கெட்டவனா இருக்கு. நீ ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்ண தெரியுமா? நீ 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 ரொம்ப கெட்டவன். நீ ஒரு ஐடல் தானே. உன்னோட பவரை நீ இப்படிதான் மிஸ்யூஸ் பண்ணுவியா? உன் ஃபேன்ஸ் எல்லாரும் நீ என்ன நினைக்கிறாங்க? நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்க? எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. உன் மூஞ்சில் கூட முழிக்க எனக்கு விழுப்பம் இல்லை. நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். இதை கேட்க கேட்க தனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். அவன் அப்படியே டோரை தான் நாக் பண்ணிக்கிருக்கான். டேய் இங்க பாருடா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றத கொஞ்சம் கேளுடா. நான் உன்னை இதெல்லாம் வேணும்னு பண்ணல. உண்மையிலே பிகாஸ் நான் உன்னை லவ் பண்றேன். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? கிடையாது, லவ் பண்றவங்கள இப்படி கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நீ என்ன கஷ்டம் மட்டும் தான் படுத்துற. எனக்கு உன்னை பார்க்கவே விருப்பம் இல்லை. நீ கண்ணு முன்னாடி வந்துடாது. நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன். இந்த உலகத்திலே நான் அதிகமா வெறுக்கிறது ஒன்ன மட்டும் தான் தயாங். ஐ ஹேட் யூ. இப்படி சொல்லிட்டு அவன் கத்தும் போது தயாங்க்கு கண்ணெல்லாம் கலங்குது. தயாங் தான் அப்படியே நீல் டவுன் பண்ணி அந்த டோருக்கு முன்னாடியே அழுகுறான். ஏன்டா ஏன் என்ன மட்டும் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க? உங்களோட ஃபீலிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? என்னை பத்தின கவலை கொஞ்சம் கூட கிடையாதுல? ஏன் குக்கி, நீ தானே சொன்ன என்னை பிடிச்சிருக்கு, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னுலாம் சொன்னியடா. நீ தானே சொன்ன என்னை விட்டுட்டு போயிடாத, எனக்காண்டி வெயிட் பண்ணுன்னு. நான் ஒத்துக்கிறேன். நான் ஜிமினாவை போஸ்ட் பண்ணி தான் என் கூட வச்சிருக்கேன். அவனுக்கும் என் கூட இருக்கிறதுல விருப்பமே கிடையாது. எனக்கு தெரியும் எப்படா சான்ஸ் கிடைக்கும் என்னை விட்டு தப்பிச்சு போலான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, உண்மையிலே நீங்க 2 பேரும் போஸ்ட் பண்ணி என் கூட இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு தெரியல, உனக்காண்டி அவனையும் அவனுக்காண்டி உன்னையும் என்னால இழக்க முடியாது. குக்கி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். இப்ப வேணா சொல்றேன், உனக்கு லவ் புரியாம இருக்கலாம், ஆனா புரிஞ்சுக்கிற டே வரும்டா. கண்டிப்பா சொல்றேன், அப்ப நீயே என்னை தேடி வருவ. நீ வேணா பாரு, என்னோட லவ் உனக்கு புரியும். அந்த டேக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால உன்னை நான் இப்ப வேணா விட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா சொல்றேன், உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன். நீ ஏன் போகணும்னு நினைச்சாலும் உன்னை நான் விட மாட்டேன்டா. இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே தலையை குடிஞ்சு அழுதுகிட்டு இருக்கான். அழுகும்போது அவனுக்கு அப்படியே ஜிம்னாவோட நினைப்பு தான் வருது. ஜிம்னா, உன்கிட்ட நான் இது வரைக்கும் இதை கேட்டதே இல்லை. ஐ எம் ரியலி சாரி. எனக்கு தெரியும் உனக்கும் என் கூட இருக்க பிடிக்காதுல்ல. இருந்தாலும் நான் உன்னை போஸ்ட் பண்றேன். உன் ஃபேமிலியை வச்சு மிரட்டுறதுனால தானே நீ என் கூட இருக்கிற. ஐ எம் சாரிடா. இது எதுவும் நான் வேணும்னு பண்ணல. எனக்கு உன் மேல இருக்கிறது லவ் தான். ஆனா நீ தான் அதை லஸ்ட்ன்னு நினைக்கிற. அது ஏன் உனக்கும் புரியலன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தலையில கீழே குனிஞ்சு ஒரு மாதிரி குழந்தை மாதிரி அப்படியே சுருக்கி அழுதுகிட்டு இருக்கான். ஒரு பர்சன் தான் தயாங்கோட ஹேரை தான் அப்படியே கோதி கொடுக்குறாங்க. தயங்க அப்படியே கண்ணீரோட அந்த பர்சனை பாக்குறான். அங்க ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கும் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அவங்களுக்கும் அவங்க டியர்ஸா வந்துகிட்டு இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். ஜிமினா, நீ என்ன பண்ற? அத நான் கேட்கணும் தயாங். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம என் பியருக்கு எப்படி அடிபட்டுச்சு நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. என்ன இந்த இடம்லாம் பிளட்டா இருக்குது, இது உன்னோடதான் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். தயங்க அப்படியே பாக்குறான். அவனுக்கு கண்ணுல இருந்து அப்படியே கலங்கிக்கிட்டே இருக்க. அவன் அப்படியே ஜிம்னாவை தான் ஹக் பண்றான். ஜிம்னாவும் அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். பியர், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்றேன்ல, ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள லவ் பண்ண வைக்க முடியாதுன்னு. உனக்கு ஏன் புரியல? டேய், என்னால எப்போ அவனை விட்டு கொடுக்க முடியும்? நீயும் என்ன புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறல. இல்ல, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி சொல்லும் போது தயங்க அப்படியே நிமிர்ந்து பாக்குறான். அவனுக்கு அவ்வளோ அழுகையா வருது. அவன் அப்படியே ஜிம்னாவை தான் பாக்குறான். இங்க பாரு, நீ ரொம்ப முரட்டுத்தனமானவன் தான், ஒத்துக்கிறேன். உனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருந்தா அதை உனக்கு மட்டும் சொன்னோன்னு நினைக்கிற. அதை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற. அதை எப்பவுமே பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிற. அதுக்காண்டி நீ அந்த பொருள்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிற. எனக்கு புரியுது. ஆனா அதே மாதிரி அந்த பொருள் உன் கூட கட்டாயப்படுத்தி இருக்க வச்சா இருக்குமா? நீ நினைச்சு பாரு, ஒரு பூனையோ ஒரு நாயோ நீ பாசமா இருந்தா மட்டும்தான் அதுவும் பாசமா இருக்கும். அதுக்கிட்ட நீ இவ்வளோ கோபமா நடந்துக்கிட்டேன்னா அதுக்கு ஒன்று பார்த்தா பயம் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு உன் மேல கோபம் வரும். அது உன்னையே அட்டாக் பண்ணும் தெரியுமா? அதுக்கப்புறம் அடிபட்டு நிக்கிறது நீ மட்டும்தான். அது உன் மனசளவுல உன்னை ரொம்ப காயப்படுத்தும். நீ காயப்பட்டு அழுகிறது என்னால பார்க்க முடியல தயா. எனக்கு புரியுது உனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஆனா நீ அவனை கஷ்டப்படுத்தி அவனை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்னு நினைக்கிறல்ல, அது தப்பு தயா. ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்மளால வச்சுக்க முடியாது. நீ வேணா நினைச்சு பாரு, உன் கூட அவன் 1 மாசம் இருப்பானா, 2 மாசம் இருப்பானா,
அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? உன் மேல அவனுக்கு வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். நீ என்னதான் ஃபோர்ஸ் பண்ணாலும் அவனுக்கு உன் மேல காதல்னு ஒண்ணு வரவே வராது தெரியுமா? அவனோட இதயத்தை நீ நொறுக்கிருவ தயாங். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்மளால எடுத்துக்க மட்டும்தான் முடியும். ஆனா அவங்க மனசுல காதல்னு ஒண்ணு வரவே வராது. நீ அதை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற? ஒண்ணு நீ ஏன் ஏமாத்திக்கிற தயாங்? கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. இப்படி சொல்லும் போது தயாங் ரொம்ப அப்படியே அழுகுறான். உள்ள ஜங்குக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கும் அப்படியே அழுகையா வருது. தயாங் பாக்குறான். ஏய் ஜிமினா, என்னை இங்க இருந்து வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போறியா? நீயும் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லாத. என்னால தாங்க முடியாது. ஆல்ரெடி நான் ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன். நீயும் போறேன்னு சொல்லுவியா? இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னாவோட கண்ணை தான் பாக்குறான். ஜிம்னாக்கும் அவ்வளோ கலங்கி இருக்கு. அவன் அப்படியே தயங்க தான் போய் டைட்டா ஹக் பண்றான். ஹக் பண்ணிட்டு அவன் அப்படியே ஃபோர்ஹெட்டை தான் அப்படியே டச் பண்ணி பார்க்கறான். அது பிளட்டு இன்னுமே அங்க லீக் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. என்னதான் ஜங்கு கட்டு போட்டிருந்தாலுமே அது லீக் ஆகிக்கிட்டே இருக்கிறத ஜிம்னாவும் நோட் பண்றான். அவன் அப்படியே பாக்குறான். இங்க பாரு, நான் ஃபர்ஸ்ட் உன் கூட பிடிக்காம தான் இருந்தேன். எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஓப்பனா சொல்ல போனா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு உன் மேல வெறுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நீ பண்ணதுக்கெல்லாம் ரிக்ரெட் பண்ணி சாரி கேட்ட அழுத பாத்தியா? எனக்கு அதுலயே உன் மேல இருந்து கோபம்லாம் போயிருச்சு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தயாங். நீ ஃபர்ஸ்ட் தடவை எங்க காலேஜுக்கு வந்து ரொம்ப கியூட்டா எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணிட்டு எனக்கு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும். வேணா எனக்கு உன் மேல ரொம்ப பெரிய க்ரஷ் இருந்துச்சு. அதை விட உன் மேல எனக்கு ஒரு மரியாதையும் இருந்துச்சு. ஆனா நீ என் ஃபேமிலியை கடத்தி வச்சுட்டு என்னை மிரட்டி உன் கூட ஸ்போஸா இருக்க வச்ச பாத்தியா? அதுலதான் எனக்கு உன் மேல வெறுப்பு வந்துச்சு. மற்றபடி எனக்கு ஒண்ணு பிடிக்காமலாம் இல்லை தயாங். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் தெரியுமா? எனக்கு தெரியல நான் ஏன் இதெல்லாம் பண்றேன். யாரும் நான் நினைச்சிருந்தேன்னா உன்னை விட்டுட்டு என்னால போயிருந்திருக்க முடியும். ஆனா என்னால இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. நீ இப்படி டவுனா ஃபீல் பண்றது எனக்கு பிடிக்கல. எனக்கு நீ இப்படி இருக்கிற தயாங் வேணாம். எப்பவும் எல்லாரையுமே ஜாலியா ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவான்ல, எனக்கு அந்த டேட்டே தான் பிடிக்கும். அவன் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பான், ஒரு குழந்தை மாதிரி. அவனை பார்த்தா இந்த உலகத்துல எனக்கு எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. என்னோட தயங்க அப்படிதான் இருக்கணும். இப்ப இருக்கிற தயங்க எனக்கு வேணாம். நீ எப்பவுமே சந்தோஷமா சிரிக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். சரி, நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். எப்பவுமே நீ தானே வெளியே போகணும்னு சொல்லுவ. என்னை எங்கேயாவது நீ மட்டும்தான் வெளியே கூட்டிட்டு போவ. ஆனா இந்த தடவை நான் கூட்டிட்டு போற இடத்துக்கு வழியா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கிட்ட ஜிம்னா கேக்குறான். தயாங்க அப்படியே ஜிம்னாவை மட்டும்தான் பாக்குறான். இவ்வளோ நேரம் ஜிம்னா பேசினதுல ஒரு வார்த்தையில கூட அவனுக்கு வெறுப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் மட்டும்தான் இருந்திருக்கும். அவன் அப்படியே ஜிம்னாவை தான் பார்த்து கேட்கறான். ஹே ஜிம்னா, நீ என்ன லவ் பண்றியாடா? இப்படி கேட்கும் போது ஜிம்னா அப்படியே திரும்பி தயங்க பாக்குறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே தயங்க மட்டுமே பார்த்துக்கு இருக்கான். நீ என்ன லவ் பண்றியா பண்ணலையா அதை மட்டும் சொல்லு. எனக்கு வேற எதுவும் உன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை கிடையாது. நீ இவ்வளவு நேரம் பேசின பத்தியா, அதுல கொஞ்சம் கூட பொய்யும் தெரியல, ஒரு வெறுப்பும் தெரியல. நீ என்கிட்ட நடிக்கிற மாதிரியே தெரியல. நீ எப்பவும் போல இருக்கிற மாதிரி இருக்கு. என் மேல இருக்கிற லவ்ல பேசினியா இல்ல இது எல்லாமே ஒரு மாதிரி இவனே மண்டை உடைஞ்சு கிடக்குறான் அதனால ஒரு பாவத்துல பேசினியா? ஹே இங்க பாரு, லவ் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி பேசுவாங்களான்னு கேட்டா எனக்கு அது சரியா சொல்ல தெரியல. ஆனா நீ அழும்போது என்னால அதை பார்க்க முடியல. உனக்கு இப்ப மண்டையில அடிபட்டிருக்கு பாத்தியா, அதோட வலி உனக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு ஏன் சொல்ல தெரியல தயாங். எனக்கு ஒண்ணு முன்னாடி எல்லாம் பிடிக்காது. ஆனா இப்ப நீ உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது என்னோட தயாங் இப்படி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த ஹக்ல இருந்து வெளியே போக கூடாதுன்னு ஆசைப்படுறேன். இப்படியே இருக்கணும்னு தோணுது. ஆனா நீ எனக்காண்டி ஒண்ணு மட்டும் பண்ணணும். இப்படி சொல்லும் போது தயங்க அப்படியே நிமிர்ந்து ஜிம்னாவை பாக்குறான். ஜிம்னா அப்படியே தயங்க பார்த்துட்டே சொல்றான். நீ எப்பவுமே கோவப்படக்கூடாது, அடுத்தவங்களை கஷ்டமும் படுத்தக்கூடாது. எனக்காண்டி அதை மட்டும் பண்ணுவியா? இந்த மாதிரி ஜிமினா கேட்கும் போது தயங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே ஜேகேவோட டோரை தான் பாக்குறான். அப்படியே ஜிம்னாவும் பாக்குறான்.
அவன் ஜேகேக்காண்டி தான் இந்த விஷயத்த கேக்குறாங்கிறது நல்லாவே புரியுது. அவன் ஜிமினாவோட ஹக்க தான் அப்படியே பிரேக் பண்ணிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். ஜிமினா பாக்குறான், தாயா நான் எதுவும் தப்பா கேட்டேனா? நீ என் மேல எதுவும் கோவப்படுறியா? ஹே இல்ல பேபி, நான் எப்போ உன் மேல கோவப்பட்டிருக்கேன் கிடையாது. எனக்கு முக்கியமான கான்செப்ட் ஒர்க் இருக்கு, அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். இப்படி சொல்லும் போது ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டா சிரிக்கிறான். தாயங் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே அப்படியே நடந்து போறாங்க. தாயங் அப்படியே ஜங்குக்கோட ரூமை பார்த்துதான் ஒரு மாதிரி டெவலப் அப்படியே லுக்ல சிரிச்சுட்டே போறான். ஜிமினா ஆனா அதை நோட் பண்ணல. தாயங் அந்த ரூமை மட்டும்தான் பார்த்துட்டு போறான். இப்ப இவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் தான் ஜங்குக்கு அந்த ரூம் டோரையே ஓபன் பண்ணிட்டு வெளியே வரான். அவன் அப்படியே அந்த ரூம் டோருக்கு வாசலுக்கு முன்னாடி உட்காந்துதான் அப்படியே அழுகுறான். ஐம் சாரி, என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க, நான் உங்களை வேணும்னு ஹர்ட் பண்ணல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அவனுக்கு நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அவன் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட படுத்திருந்திருப்பான். பிள்ளைனால தூங்கவே முடிஞ்சிருக்காது. அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஞாபகமாவே இருந்திருக்கும். அதனால மனசுல தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு அவன் டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பான். அங்க பார்த்தா தாயங் தான் அப்படியே மயங்கி இருந்திருப்பான். அவன் கிட்டக்கு போயிருந்திருப்பான். அப்பவும் அவன் ஜங்குக்கோட நேம மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். ஏ ஜங்குக், ஐ லவ் யூடா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் தெரியுமா? நீதான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உனக்காண்டி லாஸ்ட்டுக்காண்டி நான் உன் பின்னாடி வரேன்னு கிடையவே கிடையாது. உன் மேல எனக்கு லவ் மட்டும்தான் இருக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏ ஐம் ரியலி சாரிடா, நான் உன்னை அடிச்சிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசினது எல்லாமே ஞாபகம் வருது. குக்கி தான் அந்த ஹெட் அப்படியே தொட்டு பாக்குது. அவன் கையில அப்படியே பிளட்டா இருக்குமே. ஜங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே அழுகுறான். அவனுக்கு ரொம்ப அழுகையா வருது. அவன் அப்படியே டேட்டையை மட்டும் தான் பாத்துக்கு இருக்கான். ஐம் சாரி, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது தாயங் தான் டக்குன்னு ஜங்குக்கோட கையை பிடிச்சிருந்திருப்பான். ஜங்குக்கு ஒரு மாதிரி பயத்திலே பார்த்து இருந்திருப்பான். நான் தெரியாம வந்துட்டு என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம தாயங் அப்படியே ஹக் பண்ணி இருந்திருப்பான். ஏ ஐ ரியலி சாரிடா, நான் எதுவும் வேணும்னே பண்ணல, ஐம் சாரி, ஐம் சாரி அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான். குக்கிக்கு அப்பதான் ஒரு மாதிரி ரிலீஃபாவே இருந்திருக்கும். அவன் அப்படியே அந்த ஹக்கை தான் பிரேக் பண்ணிட்டு அவன் தயங்க தான் பாக்குறான். தயங்கு இன்னும் அந்த பிளட் நிக்காம வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு தேடி பாக்குறான், ஆனா கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்து அந்த ஆயில்மெண்ட் இதெல்லாம் போட்டு அவனுக்கு கட்டி இருந்திருப்பான். இவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. அவனுக்கு ரொம்ப அழுகையா வருது. அவன் அப்படியே அதெல்லாம் நினைச்சிட்டு உட்காந்துருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க அங்க இருந்து கிளம்பவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தயங்கோட அம்மா அப்பா தான் சொல்றாங்க, என்னன்னு தெரியல, இந்த பையன் வந்துட்டு போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜங்குக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது. அவன் அப்படியே பாக்குறான். அவங்க ரூம்க்கு முன்னாடி தயங்கோட பிளட் தானே இருந்திருக்கும். அதை அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாவே பாக்குறான். இருந்தாலுமே அங்க இருந்தவங்க யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல. அவங்க ஆளாளுக்கு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம பிள்ளை வீட்டுக்கு வந்தாலுமே அவனுக்கு டேட்டையோட ஞாபகமா மட்டும்தான் இருக்குது. அவன் அப்படியே டேட்டையை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்சம் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. அவனும் நார்மலா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றான். சரி, இனிமேல் நம்ம லைஃப்ல இனிமேல் அவர் வரமாட்டாங்க, நம்ம லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன் டே தான் பிள்ளை ஸ்கூலுக்குலாம் போயிட்டு ரொம்ப ஜாலியா வெளியே வருது. ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஆட்டம் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வருது. வேணா அடுத்த பிள்ளை காலேஜ்ல போய் சேர போகுது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி பேசிக்கிட்டு நம்ம ஜங்குக் தான் ஸ்கூலை விட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு கார் நிக்குது. அவன் பாக்குறான், நம்ம வீட்டுல இருந்துதான் எப்பவும் கார் அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனு என்ன ஏது எதுவுமே கேட்கல, உள்ள ஏறி உட்காந்துறான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, ஏய் என்னடா இன்னைக்கு எப்போ ஒரு காரோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்பதான் அவனே நோட் பண்றான் உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த காரே டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான். இப்ப பார்த்தா டிரைவர் சீட்ல இருக்கிறது நம்ம டே தான். அவனுக்கு அவ்வளவுதான் ஜங்குக்கு அள்ளு விட்டுருது. டே அப்படியே பார்த்து சிரிக்கிறான். ஹே பேபி பாய், எப்படி இருக்க? என்ன பண்றது, எனக்கு ரொம்ப பாசமா கட்டெல்லாம் போட்டு விட்டல, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணியும் இப்படி கேட்கும் போதே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி அப்படியே அள்ளு விடுது. அவன் அப்படியே வெளியே போலாம் அப்படின்னு தான் பாக்குறான். ஆனா அதுக்குள்ளயுமே கார் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான் தயங். இது கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான் குக்கி. இவன் வருவான் அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டான். அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அப்படியே தயங்க தான் பாத்துக்கு இருக்கான். ப்ளீஸ் ஏன் இப்படி பண்றீங்க? நான் தான் சொன்னேன்ல எனக்கு உங்களை பிடிக்கலன்னு. ஆனா என்னடா பண்றது, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கே. அன்னைக்கு ஜிம்னா சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, என் பேபி பாய் என்னால விட்டுட்டுலாம் போக முடியாது. என் பேபி டால் சொன்னதையும் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதனாலதான் கொஞ்ச நாளுக்கு அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் உன்னை என் கூட கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இவ்வளவு நாள் ஹாப்பியா இருந்துட்ட, காலேஜ் வேற போற, உனக்கு இப்ப 18 வயசு ஆக போகுதுல்ல. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க என்ன விட்டுருங்க, நான் இந்த வீட்டுக்கு போகணும். என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை தான் வெளியே பாக்குறான். பார்த்தா கார் மூவ் ஆயிருச்சு. பிள்ளை அப்படியே சிரிக்குது. ஹே பேபி பாய், நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது கூட நீ பார்க்கவே இல்லை. பத்தா என்னத்த சொல்றது, என் பேபி ரொம்ப குழந்தையாவே இருக்குது. விட்ரி செல்லம், உனக்கு எல்லாமே நானே சொல்லித்தரேன். நம்ம இப்ப ரொம்ப லாங் டிரைவ் போறோம். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்களும் ஜிமினாவும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறீங்கல்ல, அப்புறம் நீங்க என் கூட இப்பெல்லாம் இருக்கிறது தப்பு இல்லையா? ஹே பேபி பாய், நாங்க மேரேஜ் பண்ணிக்கிற போற நியூஸ்ல உனக்கு தெரியுமா? அப்ப நீ என்னை பத்தி வாட்ச் பண்ணிக்கிறியா? இல்ல, நான் ஒண்ணு வாட்ச் பண்ணல, அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னாங்களா? வேற என்ன என்னை பத்தி சொன்னாங்க? ஜிமினாக்கும் உங்களுக்கும் 2 months மேரேஜ்னு அம்மா சொன்னாங்க. ஓ, அம்மா அப்படி சொன்னாங்களா? நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஆனா நீங்க ஏன் என்னை எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்றீங்க? உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ், கார் எங்க போகுது, எனக்கு இறக்கி விடுங்க. நான் வீட்டுக்கு போகணும், அப்பாட்ட போகணும். ஏண்டா எப்ப பார்த்தாலும் உங்க அப்பாட்ட போகணும், உங்க அம்மாட்ட போகணும்? ஏன் உனக்கு என் கூட எல்லாம் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதா? நானும் உனக்குள்ள போலான்னு தான் பாக்குறேன், ஆனா நீ தான் விட மாட்டேங்கிற. என்ன, இப்ப எல்லா விஷயமும் தெரியும்ல. ஏன்னா ஸ்கூல்லாம் போறீங்க, அதுவும் ஹை ஸ்கூல்லே முடிச்சுட்ட, தெரியாமல யாருக்கும்? இந்த மாதிரி தயங் பேசும்போது ஜங்குக்கு ரொம்ப அழுகழுகையா வருது. அவன் அப்படியே ஒரு மாதிரி அழுது அவன் கண்ணெல்லாம் சீக்ஸ்லாம் அப்படியே ரெட் ஆயிருது. இப்ப அப்படியே தயங் தான் திரும்பி பாக்குறான். அவனுக்கு அழுது அந்த முட்டைக்கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆனது இவன் பாக்குறான். ஏண்டா நான் உன்னை எதுவுமே பண்ணல, ஏன்டா இப்படி எல்லாமே பண்ண பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? இங்க பாரு, நான் உன்கிட்ட அப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சேன்னா ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லல. ஆனா இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், அந்த பிளேஸ பார்க்க மாட்டியா? இப்படி சொல்லும் போது கார் தான் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போகுது. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பாக்குறான். அவனுக்கு முன்னாடி ஒரு வீடு தான் தெரியுது. அந்த வீடு பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்குது. அவன் அப்படியே தயங்க தான் பாக்குறான். ரொம்ப இருட்டா இருக்கிறதுக்கு அதுக்கும் அவனுக்கு இன்னும் பயமா இருக்கு. அவன் பேக்க தான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வரான். அப்படியே தயங்க பாக்குறான். ஹே, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்டா, உள்ளவா. ஆனா இங்க இருந்து ஓடணும்னு மட்டும் நினைக்காத. வெளிய வேட்டையாடுறதுக்கு நிறைய அனிமல்ஸ் இருக்கு. அதுவும் ரேபிட்னா போதும், சும்மா அடிச்சுட்டு வந்து விழுகுங்க தெரியுமா? பார்த்து, நீ வேற நல்லா தழுக்கு முழுக்குன்னு இருக்க. அதுக வாட்டுக்கு போற வாக்குல ஒரு கடி கடிச்சுச்சுன்னா வச்சுக்கோ, அப்புறம் எலும்பு கூட தேராது தெரியுமா? அப்புறம் கூட்டிட்டு வந்து பிள்ளைய நான் என்னமோ பண்ணிட்டேன்னு சொல்லிடுவாங்கல்ல. அதுக்குதான் பார்த்து பத்திரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஆனா நம்ம குக்கிக்கு உள்ள வர்றதுக்கு விருப்பமே இல்லை. அவன் அப்படியே வாசலையும் பாக்குறான், அந்த ஃபாரஸ்டே பாக்குறான். இப்ப தயங்கா போற போக்குல சும்மா இல்லாம, ஏய் நேத்து தாண்டா நீ நிக்கிற இடத்துல பாம்பு அடிச்சாங்க, கொஞ்சம் பார்த்து, அது வாட்டுக்கு உன் ஃபேண்ட்டுக்குள்ள போயிடாம. இப்படி சொல்லும் போது பிள்ளை அப்படியே பின்னாடியே ஓடியாருது. தயக்கு பின்னாடி. நில்லுங்க, நானும் வரேன், என்னை எப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உள்ள ஓடியாராம். அந்த வீடை பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது. வீட்டுக்குள்ள பார்த்தா டைனிங் டேபிள்ல தான் உட்காந்து ஒரு பர்சன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே அப்படியே கட் பண்ணிக்க இருக்காங்க. இப்பதான் ஜங்குக்கு நிம்மதியாவே இருக்குது. அவன் ஒடியாந்து அப்படியே அந்த பர்சனுக்கு முன்னாடி தான் நிக்கிறான். மோச்சி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இவன் என்ன ரொம்ப பயமுறுத்துறான், என்ன கொண்டு போய் எங்க வீட்டுல விட சொல்லுங்க அப்படின்னு அழுதுக்கு இருக்கும் போது ஜிமினா தான் அப்படியே பாக்குறான். தயாங், நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இவனை எதுக்கடா இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? இப்படி சொல்லும் போது நம்ம குக்கி தான் அப்படியே ஜிம்னாவை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டு நிக்கிறான். தயாங் அப்படியே பின்னாடியே வந்து சிரிக்கிறான். ஏண்டா, என்னையெல்லாம் கைய கூட பிடிக்க மாட்டேங்கிற, என்ன அவனை மட்டும் அவ்வளோ டைட்டா ஹக் பண்ணிருக்க? அவனா அம்பட்டு பிடிக்குமா? இப்படி சொல்லும் போது குக்கி ரொம்ப அழுகுறான். இங்க பாருங்க, இவர் எப்படி பேசுறான்னு, ப்ளீஸ் என்ன வீட்டுல கொண்டு போய் விட சொல்லுங்க, எனக்கு வீட்டுக்கு போகணும், எங்க அம்மாட்ட போகணும், இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏய் தயாங், சும்மா இரு தயாங், அவனையே தயங்கலாம் ரொம்ப பயமுறுத்திக்கு இருக்க. இப்படி சொல்லும் போதே நம்ம டேட்டே சும்மா இல்லாம, ஏய் இங்க பாரா, நேத்து நைட்டு தானே இந்த டயத்துல வெளியே போனா ஒரு சிங்கம் வந்து ஒரு பர்சனை அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. குக்கி வா வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குக்கி கைதான் பிடிச்சிருக்கிறோம்.
குக்கி அப்படியே ஃப்ளோர்லயே உட்காந்து கத்த ஆரம்பிச்சிடறான். இல்ல எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு பயமா இருக்கு, என்னை கூட்டிட்டு வந்து கொல்ல பாக்குறான். சிம்சி எனக்கு காப்பாத்துங்க சிம்சி, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, இங்க மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோர்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. டைம் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். அவன் போய் சோஃபால உட்காந்துறான். இங்க பார்த்தா குக்கியேதான் சிம்சியை விட்டு கொஞ்சம் கூட நகலவே இல்லை. அவன் சொல்றான், இங்க பாருடா, ஃப்ரிட்ஜ்ல நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம் இதெல்லாம் இருக்கு, எனக்கு முன்னாடி தெரியல ஏன்ட்டே இதெல்லாம் வாங்கி வச்சான்னு. ஆனா இப்பதான் புரியுது, நீ வரேன்னு சொல்லிட்டுதான் அவன் வாங்கியிருப்பான் போல, நீ உனக்கு பிடிச்சது வேணும்னா எடுத்து சாப்பிடறான். இப்படி சொல்லும் போது அவன் டே தான் திரும்பி பாக்குறான். டே அப்படியே ஒரு மாதிரி அவன் கண்ணெல்லாம் உருட்டி காட்டுறான். இங்க குக்கிக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல நீங்களும் என் கூட வாங்க, நான் அப்பதான் போய் எடுப்பேன், இவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் நீங்களும் வாங்க. இப்படி சொல்லும் போது நம்ம சின்சி சட்டையை தான் குக்கி பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டே ஃப்ரிட்ஜுக்கு போறான். ஃப்ரிட்ஜ்ல போயிட்டு அவனுக்கு பிடிச்சதா இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சின்சியோட சட்டையவே ஓடுறான். விட்டுட்டு அப்படியே அவங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே கையில எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சோஃபால வந்து உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அவன் பாத்துக்கிருக்கான். நம்ம தயங்கும் தான் அவன் கான்செப்ட் எப்படி போடுச்சு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிவில பாத்துக்கிறப்ப இருப்பான். ரிமோட்டை உடனே அவன் வாங்கிக்கிறான். இங்க கொடுங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் டிவி தானே பாத்துக்கிருக்கீங்க, நான் கார்ட்டூன்ஸ் பார்க்கணும், எனக்கு சிங்சான் பார்க்கணும், இது நான் சிங்சான் பாக்குற டைம், நான் இப்ப பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புடுங்கிக்கிறான். புடுங்கிட்டு அவன் வாட்டுக்கு சிங்சான்ல வச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கு இருக்கான். அப்படியே குக்கியை மட்டும்தான் பாத்துக்கு இருக்கான். குக்கி இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அழுது அவன் நெக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட்டா இருந்திருக்கும். அதெல்லாம் இன்னுமே பிள்ளைக்கு அப்படியே தான் இருக்குது. அவன் அப்படியே குக்கியை பார்த்துட்டு ஏசியை தான் ஆன் பண்றான். குக்கி பாக்குறான் ஏசி ஓடுறதையும் தயங்கையும் பாக்குறான். தயங்க இவனே பாத்துக்கு இருக்கிறத பார்த்துட்டு அவன் அப்படியே திரும்பிக்கிறான். பிள்ளை கையில தான் அவ்வளோ சாக்லேட் இருக்கு. அது அப்படியே சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு டிவியும் பாத்துக்கு இருக்கு. தயங்க அப்படியே பாக்குறான். ஹே குக்கி, ஒரு லிமிட்டா தான் சாக்லேட் சாப்பிடணும், நீ எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுற, சாக்லேட் மட்டுமா சாப்பிடுற, கூட சேர்ந்து ஐஸ்கிரீம்ல இருந்து எல்லாம் சாப்பிட்டுக்கு இருக்க, போதும் இதுக்கு மேல வை, இதுக்கப்புறம் ஜிம்னா ஃபுட் ரெடி பண்ணிருப்பான், அதை போய் சாப்பிடணும்ல. இல்ல இல்ல, நான் கொஞ்சம் தான் சாப்பிடுறேன், நான் கொஞ்சம் மட்டும்தான் சாப்பிடுறேன், நான் சாப்பிட்டுட்டு அதுவும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கு இருக்கும் போது டைம் அப்படியே கிட்டக்கு வந்து உட்காரான். அதை நம்ம கவனிக்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே டிவியும் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே தான் டைம் பாக்குறான். ஹே இங்க பாரா, நான் தான் சொல்லிக்க இருக்கேன்ல, லிமிட்டா தான் சாக்லேட் சாப்பிடணும், சொன்னா கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கோல் டைப்ல சொல்லுவோம். அப்பதான் நம்ம குக்கி அப்படியே திரும்பி பாக்குறோம். வாயில சாக்லேட்டை வச்ச வாக்கல நம்ம தயங்க அப்படியே ரொம்ப க்ளோஸ் அப்ல உட்காந்துருக்கோம். குக்கிக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. வேணா ஒவ்வொரு தடவையும் இவன் க்ளோஸ் அப்ல கிட்டக்க வரும்போதெல்லாம் இவனுக்கு ரொம்ப அடி பலமாவே விழுந்திருக்கும். அதை அப்படியே பாக்குறான். இல்ல நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, எனக்கு வேணாம், நாங்க நீங்க வாங்கின சாக்லேட் நானு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில இருந்த சாக்லேட்ல இருந்து அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே தயங்கிட்ட கொடுத்துறான். டைம் பாக்குறான். டே நான் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்னும் சொல்லல, அதிகமா சாக்லேட் சாப்பிடக்கூடாது, நான் அததான் சொல்றேன், மத்தபடி எதுவும் கிடையாதுடா. இல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, அதான் நீங்க திட்டிக்கிட்டே இருக்கீங்க, நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போய் ஜிம்னாக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறான். ஜிம்னா அப்பதான் குக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தான். அவன் டைனிங் டேபிள் எல்லாமே எடுத்து வச்சிருந்திருப்பான். குக்கி இப்படி வந்து உட்கார்றத பார்த்துட்டு அவன் பாக்குறான். என்னாச்சு குக்கி, ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்க, எப்ப பார்த்தாலும் டேட்டேன்னு திட்டிக்கிட்டே இருக்கா, அவனுக்கு இன்னும் பிடிக்கவே இல்லை, பாருங்க நான் சாக்லேட் சாப்பிட்டதுக்கு என்ன திட்டான். இப்படி சொல்லும் போது ஜிம்னா தான் அப்படியே தயங்க முறைச்சு பாக்குறான். தயங்க வந்து சொல்றான், அவன் அதிகமா சாக்லேட் சாப்பிட்டான், அதனால தாண்டா அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜிம்னா அப்படியே முறைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். குக்கி பாப்பா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, உனக்கு சாக்லேட் எல்லாமே சிம்சி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மொத்த சாக்லேட்டை எடுத்தாந்து கொடுக்குறான். தயங்க அப்படியே பாக்குறான். ஏண்டா ரெண்டு பேரும் என் பேச்ச கேட்கவே மாட்டீங்களாடா இப்படி சொல்லும் போது குக்கி தான் அப்படியே கொண்டு ஊத்திட்டே சாப்பிட்டுக்கு இருக்கான். இங்க பாத்தியா, சிம்சி தான் ரொம்ப நல்லவங்க, டேட்டே இஸ் வெரி பேட், நான் இனிமேல் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக்லேட் ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இது டைம் பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அவனால எதுவும் பண்ண முடியல, அவன் அப்படியேதான் உட்காந்துருக்கான். இப்ப சாப்பிடுற டைமும் வந்துருது. டயங் தான் எல்லாருமே அப்படியே சாப்பிடுறது கூப்பிடுறான். ஜிம்னா வந்து ரெண்டு பேருக்கும் சாப்பாடு சர்வ் பண்ணிக்கிருக்கான். ஆனா குக்கினால அதை சாப்பிடவே முடியல. அவன் ஃபுல்லா சாக்லேட்டே வச்சு வயிற்றுல அடைச்சிட்டான். அவன் அப்படியே பாக்குறான். வெஜிடபிள்ஸ்ல இருந்து எல்லாமே அங்க இருக்கு. டயங்க பொறுத்த வரைக்கும் சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவன் நினைப்பான். அவன் அப்படியே பாக்குறான். குக்கி அப்படியே திருன்னு முழிக்குது. டயங்க அப்படியே முறைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இன்னைக்கு மட்டும் நீ சாப்பிடாம இந்த இடத்துல இருந்து எந்திரிச்சனா வச்சுக்கோ, உன்னை கொண்டு போய் வீட்லயே விட மாட்டேன்டா,
இப்படி சொல்லும் போது குக்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுகையா வருது. ஜிமினாவை அப்படியே பாவமா பாக்குறான். ஜிமினா வந்து சொல்றா, இதுல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே குடிஞ்சுக்கிறான். அவனுக்கு சிரிப்பா வருது. குக்கி அப்படியே வாய்க்குள்ள அப்படியே எடுத்து எல்லா சாப்பாடையும் ஒரே இதுல திணிக்கிறான். டயாங்க்கு சிரிப்பாவும் இருக்குது. பட் இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்றது பிடிக்காது. அவன் அப்படியே முறைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். குக்கி முழுங்க முடியாம முழுங்கிக்கிட்டு இருக்கு. இல்ல போதும், என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியல, ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு, போதும், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேட்டை தான் நகட்டி வைக்கிறான். இப்ப தயங்க அந்த பிளேட் எடுத்துட்டு அப்படியே தங்கோ பக்கத்துலதான் வந்து உட்காந்துருக்கான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். அவன் பிளேட்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு இருக்கு. நம்ம தயங்க அப்படியே எடுத்து நிறைய வைக்கிறான். ஹே ஜிமினா, இது எல்லாத்தையும் நீ சாப்பிடுற. ஏன்னா இப்படி பண்ற? நான் கொஞ்சம் தானே சாப்பிடுவேன். தயங்க, இது நிறைய இருக்கு. இங்க பாரு, ஃபுட்டை வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காது. 2 பேரும் என்கிட்ட அடி வாங்காம ஒழுங்கா சாப்பிடுறீங்க. இப்படி சொல்லும் போது 2 பேருக்கும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஜிமினாக்கு அப்படியே தாரையா ஊத்துது. குக்கி அப்படியே சிரிக்கிறான் ஜிமினாவை பார்த்து. குக்கி சிரிக்கிறத பார்த்தோன்னா தயங்கும் சிரிப்பு வருது. அவனும் சிரிக்கிறான். சிம்சி சாப்பிடுறதுக்கு அழுகுறாங்க. ஏன் சிம்சி இப்படி இருக்கீங்க? உனக்கு என்னடா தெரியும், இவன் இப்படிதானே என்ன தினமும் படுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சிரிக்கிறான். இப்ப அப்படியேதான் நம்ம தயங்க 2 பேருக்குமே அப்படியே ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். குக்கி அப்படியே தயங்க மட்டும்தான் பாத்துக்கு இருக்கான். வேணா இதுக்கு முன்னாடி தயங்க பார்த்தப்ப வேற மாதிரி பிஹேவ் பண்ணான், இப்ப வேற மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்து 2 பேருக்குமே ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம சிம்சி தான் அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுக்கு இருக்கான். ஆனா நம்ம குக்கி வந்து அப்படியே தயங்க மட்டுமே பாத்துக்கு இருக்கான். அதை சிம்சி பாக்குறான். பார்த்துட்டு ஆனா அவன் எதுவுமே சொல்லல. ஆனா தயங்கவும் அதை நோட் பண்ணி இருந்திருப்பான். குக்கி வந்து அவனை பாக்குறத தயங்க தான் அப்படியே ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். குக்கி வந்து அப்படியே தயங்க பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்றான். தயங்க அப்படியே சடனா திரும்பி பாக்குறான். குக்கி, நீ இப்ப ஏதாவது சொன்னியா? ஐ எம் ரியலி சாரி, நான் அன்னைக்கு உங்களை அடிச்சுட்டு இல்ல, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. தயங்க பாக்குறான். ஹே, இட்ஸ் ஓகேடா, அன்னைக்கு நீ பயந்துருந்த, அதனால அப்படி அடிச்சிட்ட. நானும் உன்கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணி இருந்திருக்க கூடாதுல, அது என்னோட தப்புதான். நானும் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஜிமினாக்கு ஸ்மைல் வருது. அவன் லைட்டா அப்படியே சிரிக்கிறான். தயங்கும் அதே மாதிரிதான் சிரிச்சுக்கு இருக்கான். குக்கி ஆனா இப்ப பழையபடி டேக்கிட்ட ஒரு மாதிரி பயந்து இல்லாம சகஜமா பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி இவன் ஃபீட் பண்ணிக்க இருக்கும் போதே குக்கி ஒரு வேர்ட் சொல்றான். எனக்கு இந்த மாதிரி ஃபாரின்ல படிக்கிறதுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, நான் ஃபாரின் போறேன் சிம்சி அப்படின்னு சொல்லும் போது ஜிம்னாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜிம்னா வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உண்மையாவா? ஃபாரின்ல போய் படிக்க போறியா? எந்த கண்ட்ரி போற? அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர் பேசுறது ஒரு கண்ணு அப்படியே செம்ம கொல்ல வெறி கோவத்துல பாத்துக்கிட்டு இருக்கு. குக்கி தான் அப்படியே நிமிர்ந்து நம்ம தயங்க பாக்குறான். தயங்கோட கண்ணுல அவ்வளவு கோவம் தெரியுது. அவன் அப்படியே பாக்குறான். இத பார்க்கும் போதே குக்கிக்கு செம்ம பயமா இருக்கு. அவன் அப்படியே சோஃபால 2 அடி பின்னாடிதான் போறான். இவ்வளவு நேரம் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அந்த பிளேட் அப்படியே தான் கீழே வைக்கிறான். ஜிம்னா பாக்குறான், என்னடா இவன் சடனா இந்த மாதிரி பிஹேவ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. குக்கிக்கு செம்ம பயமா இருக்குது. தயா, என்ன பண்றீங்க? டேட்டே, நீங்க என்ன பண்றீங்க? ஹே, என்ன சொன்ன? நீ ஃபாரின் போய் படிக்க போறியா? யார கேட்டு ஃபாரின் போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமா அப்படியே குக்கி கிட்ட வரான். குக்கிக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிக்கிட்டே இருக்கு. டேட்டே, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டேட்டே. டேட்டே, நீங்க என்ன பண்றீங்க? நான் வீட்டுக்கு போறேன் சிம்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்னாவை பாக்குறான். ஜிம்னா அப்படியே தயங்க மட்டும் தான் பாத்துக்கு இருக்கான். வேணா தயங்க அவ்வளவு கோவத்துல இருக்கான். அவன் அப்படியே அந்த சோஃபால தான் ஒரு பஞ்ச் வைக்கிறான். அவ்வளவுதான். குக்கி அதுலயே செம்ம பயந்துறான். அம்மா அம்மா அம்மா, தயா, டேட்டே, என்ன பண்றீங்க? வேணாம் வேணாம், இப்படி பண்ணாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இப்ப ஜிம்னா தான் அப்படியே சொல்றான். ஹே தயா, அவன் படிக்க தானே போறேங்கிறான், நீ ஏன்டா இப்படி பண்ற? அவன் ரொம்ப பயப்படுறான்டா. டேய், நான் சொல்றத கேள்றா. ஹே, வாய மூடு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குக்கி மேலதான் செம்ம கோவத்தை அப்படியே காட்டுறான். குக்கி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பயத்திலே இருக்கிறான். சரி, ஓகேடா காய்ஸ், இதோட இந்த ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் முடிச்சிடலான்னு பார்த்தேன்டா, ஆனா இது இன்னும் ஒரு 2 பார்ட் போகும் போல. இதுக்கப்புறம் ஜிமினாவோட ஸ்டோரிஸ் வரும்டா, அதையும் பார்க்கலாம். சரி, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கடா, உங்க கமெண்ட் ரொம்ப முக்கியம்.